வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில February 19க்கான ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னா, கதிருக்கு விபத்தாகிட்டு அப்படின்னு தெரிஞ்சதோட தனாவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா அங்க இருந்தது கதிர் கிடையாது. கதிர் நல்லபடியா நடந்து வராரு. அவரை பார்த்ததோட தனா ஓடி போயிட்டு கதிரை ஹக் பண்றாங்க. அப்ப மாய நேரா தனாவை பார்த்து, இந்த அளவுக்கு மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் தனா கதிரை பிடிக்கல, விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்ற, ஏண்டி இப்படி பண்ற? அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, இதெல்லாம் ஓ வேலை தானா? மாயா சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட இந்த காதலை வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி சொன்னேன். அப்ப தனா சொல்றாங்க, மாயா நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா என்னால வந்துட்டு என்னோட மனசை மாத்திக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நேரா தனாவை பார்த்து, தனா நீ பண்றது ரொம்ப பெரிய தப்புடி, மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கியே. அதுக்கு தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, எனக்கு எங்க அப்பாவோட ஆசை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது எல்லாம் பார்த்ததோட மாயா நேரா கதிரை பார்த்து, பாத்தியா கதிர், மனசுக்குள்ள உன் மேல இந்த அளவுக்கு காதலை வச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இருக்கிறா பத்தியா? அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, இப்பதான் புரியுது, இந்த அளவுக்கு தனா என்ன காதலிப்பா அப்படிங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவ என்ன வெறுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சேன். மாயா சொல்றாங்க, கதிர், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, உன்னை தனா உயிருக்கு உயிரா காதலிக்கிறா, உன்னை அடையிறதுக்கு அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா பெரியப்பாவோட அந்த வார்த்தைனாலதான் அவ கட்டுப்பட்டு இருக்கா. இங்க பாரு, இப்ப நினைச்சா கூட உன்னால கண்டிப்பா தனா கூட சேர்ந்து வாழ முடியும். கதிர் கேக்குறாரு, எப்படி மாயா, தனாவுக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்ட்டு எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாமாவோட பேச்சை கேட்டதுனாலதான் தனா இப்போதைக்கு வந்துட்டு அமைதியா இருக்கா. நம்மளால என்ன பண்ண முடியும் மாமாவை எதிர்த்து? அப்ப மாயா சொல்றாங்க, சரி நீ தனாவை காதலிக்கிறியா இல்லையா? கதிர் சொல்றாரு, நான் தனாவை காதலிக்கிறேன். அப்ப மாயா சொல்றாங்க, நீ தனாவை காதலிச்ச அப்படின்னா கண்டிப்பா நீ இப்படி சொன்னது கேட்டுதான் ஆகணும். நீ கோர்ட்டுக்கு போனதோட நான் சொல்றத செய்யி. அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, என்னால அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததோட மாயா பார்த்துட்டு ரெண்டு பேரும் மனசுலயும் அந்த அளவுக்கு காதல் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே இப்படி அடுத்தவங்களுக்காக அவங்களோட வாழ்க்கையை எப்படி தியாகம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு மாயா கவலைப்படுறாங்க. தனா நேரா வீட்டுக்கு போனதோட பத்மா நேரா தனாவை பார்த்து, ஏன் நில்லு. தனா நேரா பத்மாவை பார்த்து, சொல்லுங்க சித்தி. பத்மா கேக்குறாங்க, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? தனா சொல்றாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பத்மா கேக்குறாங்க, இங்க பாரு, வீட்டுல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஊரு சுத்த போற? அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஊரு சுத்த போனேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம ஏன் மேல எந்த பழியும் போடாதீங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தான் வரேன், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு தனா கோவமா போறாங்க. இத பார்த்ததோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? அப்ப பார்வதி இங்கேருந்து வந்து பத்மா கிட்ட, என்ன நீ என்னாச்சு? பத்மா சொல்றாங்க, தனா எங்கேயோ போயிட்டு வந்தா, எங்கட போயிட்டு வரேன்னு கேக்குறதுக்கு அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போறா. அப்பன்னு பார்த்து கதிரும் வராங்க. அப்ப பார்வதி நேரா பத்மாட்ட, அங்க பாருங்க, கதிரும் எங்கேயோ போயிட்டு வரான். பத்மா சொல்றாங்க, ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ ஊர் சுத்திட்டு வராங்களோ? அப்ப பார்வதி சொல்றாங்க, ஐயோ இது வேற நடக்குதா? விவாகரத்துல இன்னைக்கு காலையில தான் கையெழுத்து போட்டாங்க, இப்படி ஊர் சுத்திட்டு வராங்க. பத்மா சொல்றாங்க, இதை விடக்கூடாது, அண்ணன்கிட்ட சொல்லணும். பார்வதி சொல்றாங்க, அக்கா தனாவை பத்தி அப்படி சொல்லாதீங்க, நீங்க அந்த கதிரை பத்தி மட்டும் சொல்லுங்க, அப்பதான் மாமா ஏத்துப்பாரு. பத்மாவும், ஆமா பார்வதி, நீ சொல்றது சரிதான், தனாவை பத்தி ஏதாவது சொன்னா நான் தான் திட்டு வாங்குவேன், அந்த கதிரை பத்தி சொன்னா அண்ணா இன்னும் கோவப்படுவாருல்ல அப்படின்ட்டு பத்மா நேரா ரகுராம பார்க்க போறாங்க. கதிர் ரொம்ப கவலையா ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. தனாவும் உட்கார்ந்துருக்காங்க. தனா நேரா கதிரை பார்க்க, கதிர் நேரா தனாவை பார்க்க, ரெண்டு பேரும் வார்த்தைகளால அவங்களோட காதல வெளியில சொல்லலையே தவிர்த்து அவங்களோட கண்கள்ல காதல் அந்த அளவுக்கு தெரியுது. ஆனா ரெண்டு பேருமே
உறவுகளுக்காக தான் அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பத்மா நேரா ரகுராம போய் பாக்குறாங்க. அண்ணா அப்படின்னு ரகுராம் கேக்குறாரு, சொல்லு என்ன வேணும் பத்மா. பத்மா சொல்றாங்க, அண்ணா காலையில தானே நான் 2 பேருக்கு விவாகரத்து கையெழுத்து போட சொன்னீங்க. இப்ப அந்த கதிர் தனாவை எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப ரகுராம் கேக்குறாரு, என்ன பத்மா சொல்ற. பத்மா சொல்றாங்க, ஆமா இப்பதானா பார்த்தேன். இங்க பாருங்க, என்னதான் நீங்க தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலுமே அந்த கதிர் சாதாரண ஆள் இல்லைன்னு. கண்டிப்பா தனாவோட மனசை மாத்துறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அப்புறம் நம்ம தனாவோட மனசு மாறி போயிட்டுன்னா இந்த வீட்லயே தனாவும் நாங்களும் மட்டும்தான் உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தனாவும் பேச்சு கேட்காம போயிட்டான்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்லண்ணா. இது கேட்டதோட ரகுராம் நேரா பத்மாவை பார்த்து, போயிட்டு தனாவை கூட்டிட்டு வா. பத்மா சொல்றாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்னா. இங்க பாருங்க, நான் சொன்ன விஷயத்த நீங்க தனா கிட்ட சொல்ல வேணாம். எப்படியாவது நீங்க தனாவோட மனசை மட்டும் மாத்தி கோர்ட்டுக்கு போனதோட அவ மாத்தி சொல்லாம இருந்தா மட்டும் போதும். கோர்ட்டுக்கு போன பிறகு அவ மாத்தி சொல்லிட்டா அவ்வளவுதான்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நம்ம தான் அவமானப்படுற மாதிரி இருக்கும். ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு கண்டிப்பா எனக்கு ஆதரவா தான் சொல்லுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு ரகுராம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இது கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, அண்ணா ஏ பத்மா சொல்றாங்க, அண்ணா நீங்க தான்னா தனா கிட்ட பேசுங்க. எனக்கு என்னமோ தனாவோட முகத்தை பார்த்தா சரியில்லாம தோணுது. அந்த கதிர் பொல்லாதவன். கண்டிப்பா கண்டதையும் சொல்லி தனாவோட மனச மாத்திருவான். அப்ப ரகுராம் சொல்றாரு, நீ போயிட்டு தனாவை கூட்டிட்டு வா. உடனே தனாவும் நம்ம பத்மாவும் தனாவை கூப்பிடுறதுக்கு ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தனாவை பாக்குறாங்க. தனா நேரா பத்மாவை பார்த்து, சொல்லுங்க சித்தி என்ன வேணும் அப்படின்னு கேட்க, பத்மா சொல்றாங்க, உன்னை அண்ணன் கூப்பிட்டாரு. தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கதிரை பாத்துக்கிட்டே போறாங்க. அப்ப தனா போனதோட பத்மா நேரா கதிரை பார்த்து, டேய் சுலபமா இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்து சொத்தையெல்லாம் ஆட்டைய போடலாம்னு நினைச்சியா? நீ என்ன நினைச்சாலும் இனிமே நடக்காது. அண்ணன் விவரமா இருக்காரு. நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பா இந்த விவாகரத்து நடக்கும். ஒன்னு இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாத்துக்கோ. அப்ப நம்ம கதிர் நேரா சித்திய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு இது வரைக்கும் நான் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கனா? சின்ன வயசுல எல்லாம் என் கூட ரொம்ப பாசமா தானே இருந்தீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒன்னும் பாசமா இல்ல, அனாதையா இருக்கே அப்படின்ட்டு தான் கொஞ்சம் உன்கிட்ட பேசினேன். நான் ஒன்னும் பாசமா இல்ல. இதை கேட்டதோட கதிர் ரொம்ப கவலைப்படுறாரு. பத்மா நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு, கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததோட உன் பொட்டி படிக்க எல்லாத்தையுமே ரெடியா வச்சுக்க. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததோட நீ வேற எங்கேயாவது கிளம்பி போயிரு. வழக்கம் போல ஜானகியும் மாயாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காத. அவங்க சப்போர்ட் பண்ணா அவங்களும் உன் கூட வர மாதிரி இருக்கும். ஏன்னா அண்ணனுக்கு இனிமே தனாவோட ஆசை மட்டும்தான் முக்கியம். இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, என் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க கிளம்பலாம். பத்மா சொல்றாங்க, இருந்தாலும் உனக்கு தும்முர் இன்னும் அடங்கல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. கதிர் ரொம்ப கவலையா உட்காந்துருக்காரு. அப்ப அங்க இருக்கிற அந்த தனா கதிர் அவங்களோட ஜோடி போட்டோவை கதிர் பாக்குறாரு. பாத்துட்டு அந்த போட்டோவை கையில எடுத்து வச்சுக்கிறாரு. தனா, உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இன்னைக்கு நான் எனக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னத்தோட எந்த அளவுக்கு கத்தி கதறி அழுதுன. ஆனா என்னை விட்டு பிரியறதுக்கு எப்படி இதை நான் யோசிக்கிறேன்? மாமா கிட்ட சொல்லலாம்ல, கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் பேச்சு கண்டிப்பா அவரு மீறவே மாட்டாரு. ஆனா ஏந்தனா என்ன உனக்கு சுத்தமா பிடிக்கலையா அப்படின்ட்டு கதிர் ரொம்ப கவலையா போட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் தனா நேரா ரகுராம போய் பாக்குறாங்க. ரகுராம் தனாவை கூப்பிட்டு இங்க உட்காரு அப்படின்னு சொன்னதோட தனா உட்காடுறாங்க. ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா நான் எதுவும் தப்பான முடிவு எடுக்கிறேனா? அப்ப தனா கேக்குறாங்க, என்ன முடிவுப்பா சொல்றீங்க? அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல உனக்கும் கதிரவனுக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்றனே உன் எதிர்காலம் பாதிக்கும்னு நீ நினைக்கிறியா? தனா ரகுராம பார்த்து, அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க பாருங்க, நான் உங்களோட பொண்ணுப்பா. நீங்க என்னோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதான்னு நினைப்பீங்க. என் நல்ல வாழ்க்கைக்காக மட்டும்தான் நீங்க யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்னைக்குமே உங்களோட பேச்சுக்கு எப்படிப்பா எதிர் பேச்சு பேசுவேன்? நீங்க அப்படி என்னை ஒண்ணு
எங்கேயும் வந்துட்டு கஷ்டப்படுத்திட மாட்டீங்கப்பா அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. இல்லம்மா, நாளைக்கு கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அங்க போனதோட உன் மனசுல என்ன இருக்கோ அதை கேட்பாங்க. எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லிடு. தனா நேரா ரகுராமோட கைய பிடிச்சு, அப்பா, நான் என்னைக்குமே உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா ரகுராமுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இத கேட்டதோட ரகுராமுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தனா வெளியில வராங்க. அப்ப ஜானகியும் மாயாவும் தனாவை பார்த்து, தனா, ஏன் தனா இப்படி பண்ற? தனா சொல்றாங்க, அம்மா, நீங்க எதை பத்தி பேச வந்திருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பேசுற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்ல. அப்பாவோட முடிவை நான் என்னைக்குமே எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததோட மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. மாயா ஜானகிட்ட, என்ன தெரியுமா, இவ இப்படி சொல்லிட்டு போறா. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா, இனிமே கடவுள் தான் பாத்துக்கணும். இவ கண்டிப்பா அவளோட முடிவை மாத்த மாட்டா அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்க போகுது. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா, கண்டிப்பா எந்த தப்பும் நடக்காது. கண்டிப்பா நான் தனாவையும் கதிரையும் பிரிய விட்டுற மாட்டேன். எந்த அளவுக்கு இதுக்காக போராடி இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல பெரியம்மா. கண்டிப்பா நான் அப்படி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாயா ஜானகிக்கு தைரியம் சொல்றாங்க. ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா, நீ தான் எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப கவலையா பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா, நான் கதிர்கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க மாயா. இருந்தாலும் நம்ம ஜானகி சொல்றாங்க, இல்ல மாயா, அவரோட விருப்பத்துக்கு எதிர்ப்பு கண்டிப்பா ரெண்டு பேருமே தெரிவிக்க மாட்டாங்க. மாயா சொல்றாங்க, நான் கதிர்கிட்ட பேசி பாக்குறேன் பெரியம்மா, நீங்க மனசை தளர விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா கதிரை பார்க்க போறாங்க. கதிர் வந்துட்டு ரூம்ல இருக்காரு. மாயா நேரா கதிரை பார்த்து, கதிர், என்ன கதிர் முடிவு பண்ணிருக்க? கதிர் கேக்குறாரு. என்ன மாயா கேக்குற? மாயா சொல்றாங்க, கதிர், நீ தனாவுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன்னு ஜட்ஜம்மா கிட்ட சரி சொல்ல போறியா? அதுக்கு கதிர் சொல்றாரு, அப்புறம் என்ன மாயா சொல்ற? மாயா கேக்குறாங்க, இங்க பாரு, தனா வந்துட்டு உன்னை காதலிக்கிறா அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி கதிர் உன்னால விட்டு கொடுக்க முடியுது? அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மாமாவோட பேச்ச நான் கண்டிப்பா மீற மாட்டேன். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, மாமாவோட பேச்ச மீற மாட்டேன் அப்படின்னு உன் காதலை விட்டு கொடுக்க போறியா? அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, நான் என்ன பண்றது? அப்ப மாயா சொல்றாங்க, இன்னைக்கு பாத்தியா, உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்ட்டு நம்ம தனா எப்படி அழுதா? அவ அழுத போதே தெரியலையா அவ உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறா அப்படின்னு? அப்ப கதிர் சொல்றாரு, மாயா, என்ன காதலிச்சா அத மாமாட்ட சொல்லலாம்ல, அப்பதானே மாமா ஒரு முடிவு பண்ணுவாரு. அதை விட்டுட்டு அவ பாட்டுக்கும் அமைதியா இருந்தா இதுல என்ன மாயா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி விடு கதிர், நீ உன் மனசுல என்ன நினைக்கிற? அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல மாயா, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம தனாவை பாக்குறாரு நம்ம கதிர். ரூம்ல தனா உட்காந்துட்டு கதிரோட போட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. கதிர், எனக்கு உன்னை விட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்பாவுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ட்டு தனா போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறத நம்ம கதிர் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. தனா இந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறா, அதே மாதிரி அப்பாவையும் ரொம்ப பாசமா இருக்கா. அதனாலதான் தனாவால ஒண்ணும் பண்ண முடியல, அவளால ஒண்ணும் பண்ண முடியல, அதனால நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்ட்டு கதிர் நினைக்கிறாரு. மறுநாள் காலை எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. மாயா நேரா ஜானகி கிட்ட, பெரியமா வாங்க கோர்ட்டுக்கு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அங்க ரெண்டு பேரும் பிரியறத என்னால பார்க்க முடியாது மாயா, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ரொம்ப கவலையா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம பாட்டி நேரா ரகு கிட்ட, ரகு, தயவு செஞ்சு பொறுமையா முடிவெடுப்பா. ரகுராம் சொல்றாரு, அம்மா, இவ்வளவு நாள் நான் டிலே பண்ணதே ரொம்ப தப்பு. நான் இப்பதான் சரியான முடிவெடுத்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரகுராம் நேரா தனாவை கூப்பிடுறாரு. தனா வந்ததோட ரகுராம் நேரா தனா கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னு. தனா நேரா சாமி கும்பிட்டு அங்க இருந்து வராங்க. வந்துட்டு நேரா ரகுராம் கிட்ட போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. கதிரும் வராரு. எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட ஜட்ஜம்மா என்ன கேஸ் அப்படின்னு சொன்னதோட விவாகரத்து கேஸ் நிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்ப ஜட்ஜம்மா நேரா தனாவை பார்த்து, ஏமா, கல்யாணம் ஆகி ஒரு மாசம் தானே ஆகுது, இன்னும் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட உனக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்காது. அதுக்குள்ளேயும் ஏமா விவாகரத்து கேக்குற? இங்க பாரு, யாராச்சும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி சொல்ல சொல்றாங்களா? அப்படி ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்.
உனக்கு அந்த பையன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருந்துச்சுன்னா வாழு. அப்ப வக்கீல் சொல்றாரு, மேடம் அவங்க வந்துட்டு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் இது மாதிரி விவாகரத்து கேட்டு வந்திருக்காங்க. அப்ப ஜட்ஜம்மா சொல்றாங்க, இந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே, இந்த பொண்ணு இவ்வளவு சோகமா இருக்கிறத பார்த்தா யாரோ சொல்லிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஏமா சொல்லுமா, நீ சொன்னாதானமா தெரியும். அப்ப தனா அமைதியாவே இருக்காங்க. ஜட்ஜம்மா கேக்குறாங்க, ஏமா நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பத்தோட இருக்கிறேன்னு நினைக்கிறேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுமா, உனக்கு இந்த பையன் கூட சேர்ந்து வாழ விருப்பமா இல்லையா? அப்ப நம்ம தனா நேரா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. அவங்க அப்பா தனாவை பார்த்துட்டு தலையசைக்கிறாரு. தனா நேரா ஜட்ஜம்மாவை பார்த்து, எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ஜட்ஜம்மா சொல்றாங்க, சரி யாரோட கட்டாயத்துல பேரையும் இப்படி சொல்லலையில. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல நான் என்னோட சொந்த முடிவுலதான் சொல்றேன். இது கேட்டதோட ஜட்ஜம்மாவும் சரி அப்படின்ட்டு நேரா கதிரை பார்த்து, ஏன்பா நீ தானே அந்த பொண்ணோட புருஷன், நீ சொல்லுப்பா, உனக்கு இந்த பொண்ணோட சேர்ந்து வாழ விருப்பமா இல்லையா? ஓ முடிவும் என்னன்னு சொல்லிடு. ரெண்டு பேரோட முடிவும் ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்த பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த விவாகரத்து செல்லுபடியாகாது. மறுபடியும் 1 மாசம் வெயிட் பண்ணணும். இது கேட்டதோட நம்ம கதிர் நேரா தனாவை பாக்குறாரு. தனாவை பார்த்தா தனா கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் கோவத்தோட உட்கார்ந்துருக்காரு. நம்ம மாயா கதிர் ஏதாவது சொன்னாதான் எப்படியாவது இந்த விவாகரத்தை தடுக்கலாம் அப்படின்ட்டு மாயா கடவுளே கதிர் இதுல சம்மதம் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. அப்ப ஜட்ஜம்மா கேக்குறாங்க, சொல்லுப்பா என்னப்பா நீ யோசிக்கிற? அப்ப கதிர் நேரா ஜட்ஜம்மாவை பார்த்து, எனக்கு தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம்தான் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தனா அதிர்ச்சியாகி கதிரை பாக்குறாங்க. ஜட்ஜம்மா நேரா கதிரை பார்த்து, அப்புறம் ஏன்பா அதுல கையெழுத்து போட்ட? அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல நான் அப்ப தெரியாம கையெழுத்து போட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம்தான். அவ என் கூட வந்தா நான் நல்லபடியா பாத்துப்பேன். இத கேட்டதோட ஜட்ஜம்மா தனாவை பார்த்து, என்னம்மா அவர் இப்படி சொல்றாரு, நீ இப்படி சொல்ற? அப்ப வக்கீல் சொல்றாரு, அம்மா இது மாதிரி இவன் பேர்ல ஒரு கொலை கேஸ் இருக்கு. இவன் கூட சேர்ந்து எப்படிமா ஒரு பொண்ணை வாழ வைக்க முடியும்? அதனால கருணை அடிப்படையில இந்த விவாகரத்தை நீங்க சரி பண்ணுங்க. அப்ப ஜட்ஜம்மா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, இன்னும் கேஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் இவர் தான் பண்ணாரு அப்படிங்கறதுக்கு தகுந்த சாட்சி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இங்க பாருமா தனா, புருஷன் இப்படி சொல்றான், நீ என்னமா சொல்ற? அப்ப தனா அமைதியாவே இருக்காங்க. அப்ப ஜட்ஜம்மா நேரா கதிரை பார்த்து, உனக்கு உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா இந்த பொண்ணுக்கு விருப்பம், ஆனா இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல. சரி அப்ப உங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறமும் விவாகரத்து வேணுமா அப்படிங்கறத என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா கதிர் அப்படி சொல்லுவான் அப்படின்னு ரகுராம் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சோ இந்த ப்ரோமோவை இப்படிதான் பினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.